பிரைஸ் தி லார்ட். நான் சில நாளைக்கு முன்பதாக யூடியூப் தளத்திலே பெண்கள் பொட்டு வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்கிற ஒரு காணொலியை நான் பதிவிட்டிருந்தேன். இதை பார்த்த சில நபர்கள் லிப்ஸ்டிக் போடலாமா மேக்கப் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். இவர்களுக்கு பதில் சொல்லும் வண்ணமாக இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன். ஏன் பெண்கள் மேக்கப் போடக்கூடாது, ஏன் கிறிஸ்தவ பெண்கள் லிப்ஸ்டிக் போடக்கூடாது என்கிற 5 காரணங்களை உங்கள் முன்பாய் நான் பதிவிட ஆசையாக இருக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பதாய் ஒரு ஆராய்ச்சியை நடத்தினார்கள். அந்த ஆராய்ச்சியில யாரெல்லாம் லிப்ஸ்டிக் போடுறாங்களோ, யாரெல்லாம் அதிகமாக மேக்கப் பண்றாங்களோ, இந்த காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்றாங்களோ, இவர்களுக்கு கேன்சர் நோய், அதாவது ஸ்கின் கேன்சர் வந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சி தெளிவாய் சொல்லுது. முக்கியமா இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த லெட், குரோமியம், அப்புறம் அலுமினியம் போன்ற கனிமங்கள் எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுனால இவைகள் உடலிலே கேன்சரை உண்டு பண்ணும் அப்படிங்கறது ஆராய்ச்சி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சரீரம் உங்களுடையதல்ல, தேவனாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே தன்னையே விலை கிரயமாய் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். இந்த சரீரத்தை நீங்கள் நோய்க்கு உட்படுத்தலாமா? நீங்கள் நோய்க்கு உட்படுத்தினால் இது தேவனுக்கு பிரியமா இருக்குமோ? அதனால நீங்க மேக்கப் போடக்கூடாது, நீங்க லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. 2வது காரணம் என்ன அப்படின்னா, இத லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்றவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? லிப்ஸ்டிக் போடும்போது இல்ல மேக்கப் பண்ணும்போது இவர்களுக்கு கான்ஃபிடன்ட் வருது. அது மட்டும் இல்ல, இது மற்றவர்கள் பார்வைக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள். ஒரு ஸ்திரீயானவள் தன்னை நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தன்னை தேவ பக்தி உள்ள ஸ்திரீ என்று சொல்லுறதுக்கு ஏற்றபடியே தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ உங்கள் அலங்கரிப்பு எக்ஸ்டர்னலா மேக்கப் பண்ணியோ இல்ல போட்டு ஒரு லிப்ஸ்டிக் போடுறதுனால இல்ல, உங்கள் அலங்கரிப்பு அப்படி இருக்கக்கூடாது. நல்ல சுவாபம் நிறைந்தவர்களாய், நல்ல குணம் உள்ளவர்களாய், நல்ல தேவனுடைய கனிகள் நிறைந்த, ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாய் உங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இதுவே மற்றவர்களுடைய பார்வைக்கு இனிமையா இருக்கும். இதுதான் அவர்களை ஒரு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஆகவே உங்கள் குணநலனே ஒரு பெரிதான உங்களுக்கு அலங்கரிப்பா இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தகுதியுள்ள வஸ்திரத்தினாலும் உங்களை பெருமை இல்லாதபடிக்கு ரொம்ப எக்ஸ்போஸ்டா தெரிகிற மாதிரி உங்களை மற்றவங்களுக்கு காண்பிக்காதபடி ஆண்டவருக்கு பிரியமாய் உங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். 3வது காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வேதத்துல நீங்க பார்க்கும்போது வேதத்துல எசபேல் என்கிற ஒரு பொய் தீர்க்கதரிசி இருந்தாள். சோ அவளுக்கு வேலை என்ன அப்படின்னா, தன்னை சிங்காரித்துக் கொள்ளுவாள். தன்னை அழகாகவும் மைத்தீட்டி மேக்கப் பண்ணி சிங்காரித்துக் கொள்ளுவாள். இது இவள் அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை விபச்சாரம் செய்வதற்கும் விக்கிரக ஆராதனை செய்வதற்கும் இவள் நிர்பந்தித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மேக்கப் பண்றது, லிப்ஸ்டிக் போடுறது தேவனுக்கு பிரியம் என்று நீங்கள் சொல்வீர்களானால், ஏன் இந்த ஜெசபேல், இந்த இவள் மேக்கப் போட்டிருக்கணும், லிப்ஸ்டிக் போட்டிருக்கணும், மை திட்டிக் கொள்ள வேண்டும்? அதாவது ஜெசபேலுடைய ஆவி ஒரு பிசாசின் ஆவி என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ ஜெசபேலுடைய ஆவி பிசாசின் ஆவி என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமற்ற, அவளும் மேக்கப் போட்டா அது தேவனுக்கு பிரியமற்ற காரியம் அல்லவா? அப்ப அவள் அணிந்திருந்தால் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் அணியக்கூடாமல் இருக்க வேண்டும் அல்லவா? மேலும் வேதம் சொல்லுகிறது வாருங்கள், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தெய்வ நாமம் மகிமைக்கென்றே செய்யுங்கள். நீங்க லிப்ஸ்டிக் பண்றதுனால, மேக்கப் பண்றதுனால தெய்வ நாமம் மகிமைப்படுமோ? இந்த லிப்ஸ்டிக் போடுறதுனால உங்களை விசுவாசத்திலே கட்டுவதற்கு, உங்களை தெய்வ பக்தி உள்ளவர்களாய் ஆக்குவதற்கு இந்த லிப்ஸ்டிக்கும் மேக்கப்பும்
உதவி செய்யுமா? இந்த லிப்ஸ்டிக்கும் மேக்கப் உங்களை தெய்வ பக்தி அற்றவர்களாய் ஆக்கி போடும். இந்த லிப்ஸ்டிக்கும் மேக்கப்பும் உங்களை விசுவாசத்திலே கற்றவர்கள் அல்லாதவர்களாய் ஆக்கி போடும். ஆகவே நீங்க என்ன செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்றுதான் நீங்க செய்ய வேண்டும். நீங்க லிப்ஸ்டிக் போடுறதும் மேக்கப் போடுறதும் தேவனுடைய பார்வையிலே அழகல்ல என்று வேதம் தெளிவாய் வார்த்தையினால் நமக்கு சொல்லுகிறது. மேலும் பாருங்க, வேதம் என்ன ஒரு வார்த்தை இவனமாய் சொல்கிறது பாருங்க. நீங்க உலகத்தோடி, நீங்க அஞ்ஞானிகளோடு கலந்து உலகத்திற்கேற்ற வாழ்க்கையை நீங்க வாழக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். உலக ஆசை, உலக காரியங்கள், உலகம் காண்பிக்கிறது போல உலகம் எப்படி இருக்கு? அப்படி இல்லைங்க. நம் வாழ்விலே ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ்வை கர்த்தருக்கு பிரியமாய் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய சொல்லிலும் செயலிலும் பேச்சிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உலகம் நடக்கிற மாதிரி, உலகம் தன்னை காண்பித்துக் கொள்கிறபடி நீங்களும் காண்பித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். ஆகவே நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே லிப்ஸ்டிக் போடுறதும் மேக்கப் பண்றதும் தேவன் வெறுக்கிறாருங்க. நீங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்கிட்ட கேட்கலாம், நீங்க ஏசப்பா உள்ளத்தை தான் பார்க்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவர் வசனம் மூலமாய் தெளிவாய் நிரூபித்திருக்கிறார். பாருங்க, உள்ளம் நீங்க எக்ஸ்டர்னலா உங்களை ரொம்ப அலங்கரித்துக் கொள்ளும் போது இது உங்களுக்கு ஒரு பாவமாய் கண்ணியாய் உங்களுக்கு வரும். எப்படி? இது உங்களுக்கு பெருமை சிந்தையை தூண்டுவிடும். இந்த பெருமை சிந்தை உங்களை தேவனுக்கு பகையாளியாய் மாற்றி போடும். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாயிருங்கள், நீங்களோ அவருடைய பிள்ளைகளாயிருங்கள். ஆகையால் லிப்ஸ்டிக் போடுறதும் மேக்கப் பண்றதும் வேதம் சொல்லுகிறபடி இது கர்த்தருடைய பார்வையிலே பிரியமற்றது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.